Good morning students, welcome to 11th standard economics. Okay, so நம்ம எந்த lesson discuss பண்ணிட்டு இருக்கோமா 9th lesson economic reforms in India. Okay, so அதில் after 1991 இந்தியாவில் என்னென்ன important economic reforms எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் LPG நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், liberalization, privatization and globalization. ஓகே, ஸோ இதோட இம்பேக்ட் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் செக்டார்லேயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸ் மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா, ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டார் பார்த்தோம், செகண்டு அக்ரிகல்ச்சர் செக்டார் பார்த்தோம். டுடேஸ் கிளாஸ் we are going to discuss about the trade reforms in India. இந்தியாவில் ட்ரேட் ரிலேட்டடாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸ் மெத்தட்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சரியா, பாரு, the main features of the new trade policy as it has evolved over the years since 1991 are as follows. Okay, evolved na enama developed gradually. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்டர் 1991 எல்லா செக்டார்லேயுமே they can take various measures related to economic reforms. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ட்ரேடில் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். சரியா, ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பாரு, ஃப்ரீ இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ ப்ரையர் டு 1991 in India imports were regulated. From 1992 imports were regulated by the limited negative list. For instance என்னமா, for example, so the trade policy of 1st April 1992 freed imports of all goods, all intermediate and also the capital goods. Only 71 items remained restricted. This would affect the domestic industries. Okay, so இதில் trade reformsல first கொண்டு வந்த important reforms என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா free import, free exports. ஓகேவா, ஸோ பிஃபோர் 1991க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதர்வைஸ் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, they can follow many legal restrictions. Okay, so எக்ஸ்போர்ட் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி, டேரிஃப், டேக்ஸ், இந்த மாதிரி நிறையா லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருந்தது. பட் ஆஃப்டர் 1991, தட் மீன்ஸ் ஆஃப்டர் 92ல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க, ரெகுலேட் பண்ணி த 1st April 1992. ஓகே, அப்போ வந்து ஒரு ட்ரேட் பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதில் எல்லா குட்ஸும் என்னது இன்டர்மீடியட் குட்ஸு, கேபிட்டல் குட்ஸ், எல்லா குட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஓகே, எக்ஸப்ட் ஒரு 71 இம்பார்ட்டன்ட் ஐட்டம், அந்த குட்ஸை தவிர மித்த எந்த குட்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்னது, லிபரலைசேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஆனால் இப்படி கொண்டு வந்தனால நம்மளோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் என்னாச்சு, இட் ஷுட் பி affected. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா rationalization of tariff structure and removal of quantitative restrictions. ஓகே, rationalization என்னமா, ஒழுங்குபடுத்துறது, ரெகுலேட் பண்ணுறது. சரியா, பாரு, த செல்லையாஸ் கமிட்டி ரிப்போர்ட் ஹேட் சஜஸ்டட் த டிராஸ்டிக் ரிடக்ஷன் இன் இம்போர்ட் டியூட்டிஸ். ஹேட் சஜஸ்டட் எ பீக் ரேட் ஆஃப் 50%. இது நோட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் பார்த்தீங்கன்னா செல்லையா அப்படிங்கிறவர். ஸோ அந்த செல்லையாஸ் கமிட்டிஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறது, நியர்லி 50% வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து கட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரியா, ஸோ ஆஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எ கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த டேரிஃப், த 1991 to 92 budget had reduced the peak rate of import duty from more than 300% to 150%. So the process of lowering the customs tariff was carried further in successive budget. This also affected the domestic industries. Okay, so இவங்க செல்லையா கமிட்டி என்ன சொன்னாங்கம்மா, நியர்லி 50% வந்து இம்போர்ட் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் 1991-92 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 300%லேருந்து 150% என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இம்போர்ட் டியூட்டி ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டாங்க, தே கேன் ரெடியூஸ்டு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுறப்ப டேரிஃப்னா என்னமா சொல்லியிருக்கேன், டேக்ஸ்ன்னு சொன்னேன். குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அதர்வைஸ் இம்போர்ட் பண்ணப்போ விதிக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், கஸ்டம் டியூட்டி, டேரிஃப், அந்த மாதிரி சொல்லுவோம். சரியா, ஸோ அந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டேரிஃப் டியூட்டி ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, தே கேன் கட் அண்ட் தென் ரெடியூஸ்ட். ஓகே, இந்த மாதிரி பண்ணதுனால நிறையா என்னாச்சு, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எகெயின் என்னாக ஆரம்பிச்சது, அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகேவா, ஸோ இதுதான் என்னமா ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்க, ஃப்ரீ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அடுத்தது ரேஷனலைசேஷன் ஆஃப் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிமூவல் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன். நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்தது பாரு,
export and import policies. Okay, so the government of India, Ministry of Commerce and Industry announced new foreign trade policy on 1st April 2015 for the period of 2015 to 2020. தாங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாங்க, நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 1st April 2015. ஓகே, அதில் அந்த எக்ஸிம் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எக்ஸிம் பாலிசி அப்படின்னா என்னமா, இஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட், ஐஎம் அப்படிங்கிறது இம்போர்ட். சரியா, ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது, எக்ஸிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, எதுக்காக இந்த பாலிசிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். சரியா, பாரு. The new EXIM policy has been formulated focusing on increasing in export scenario, the boosting production and supporting the concept of like make in India and digital India. Okay, so super concept இதை நல்லா லிசன் பண்ணுங்க. சரியா, ஸோ அந்த எக்ஸிம் பாலிசி வந்து கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டை குறைச்சிட்டு, நம்ம மற்ற கண்ட்ரிலேருந்து வாங்குற இம்போர்ட்டை குறைச்சிட்டு நம்ம கண்ட்ரியில் அதிகமாக குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற பர்பஸுக்காக தான் இந்த எக்ஸிம் பாலிசின்னு அப்படின்னு வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. சரியா, ஸோ அதோட கான்செப்ட் என்ன, மேக் இன் இந்தியா அண்ட் இந்தியாவை டிஜிட்டலைஸ்டாக மாற்றுறது தான் இதோட மெயின் கான்செப்ட். எல்லா மேக்ஸிமம் குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம இந்தியாவிலேயே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்டாக இருந்தது. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா கான்செப்டை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இது வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இந்த பாலிசிஸ் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, reduce export obligations by 25% and give boost to domestic manufacturing supporting the make India concept. Okay, so first one எதை மாதிரி reduce பண்ணாங்க, reduce the export obligation. obligation என்னமா, ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, ஸோ நியர்லி என்ன பண்ணாங்க, 25% அண்ட் கிவ், அதாவது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே பண்ணக்கூடிய ப்ராடக்டை வந்து இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணி நிறையா குட்ஸ் அண்ட் சர்வீஸை என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கான்செப்டை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னது, மேக் இன் இந்தியா கான்செப்ட். அதாவது டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை என்கரேஜ் பண்ணணும். சரியா, ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க, reduce the export obligation by 25% and then give boost to the domestic manufacturing. அப்போ எக்ஸ்போர்ட் ரேட்டை ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ளே அது சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஒன் பாரு, as a step to digital India concept, online procedures to be uploaded digitally signed by the document of CA, CS, cost accountant are developed and further mobile app for filing tax, stamp duty has been developed. Okay, so இந்த பீரியடில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அதிகமாக சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சது. சரியா, ஸோ அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறது, ஆன்லைன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம். ஃபுல்லாக ஜேர்னல் நோட் பண்ணி, லெஜர் நோட் பண்ணி, ஒரு ரெக்கார்ட் மாதிரி, ஒரு நோட் மாதிரி எப்போவுமே பர்ஃபெக்டாக இது பண்ணணும். ஒரு ஓல்டு ரெக்கார்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்து பார்க்குறதுக்கு என்னாகும், நமக்கு டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக லேட் ஆகும். சரியா, ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டேட்டாஸையுமே டிஜிட்டலைஸ்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் ப்ரொசீஜர் என்ன பண்ணாங்க, தே கேன் என்கரேஜ். ஓகேவா, ஸோ ஆன்லைன் ப்ரொசீஜர் டு பி அப்லோட் டிஜிட்டலி, யாரோட சைனோட, சிஏ, சிஎஸ் அண்டு காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஓகே, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களோட இதை வச்சு அவங்களோட சைனோட எதெல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க, மொபைல் ஆப்பில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஸ்டாம்ப் டியூட்டி, இதெல்லாமே மொபைல் ஆப்லேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டலைஸ்டாக மாற்றிட்டாங்க. ஓகே, அடுத்த பாரு, ரிப்பீட்டட் சப்மிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் ஆன் எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் ப்ரொஃபைல் இஸ் நாட் ரெக்வயர்டு. ஓகே, அதாவது ஆஃப் அண்ட் ஒவ்வொரு டைம் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பவும் இம்போர்ட் பண்ணுறப்பவும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் ப்ரொஃபைல் வந்து ஹேண்ட் ரிட்டனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா, ஸோ அதை வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, ரிப்பீட்டட் சப்மிஷன் தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜராக டிஜிட்டலைஸ்டாக மாற்றிடலாம் அப்படிங்கிற அந்த ஃபிசிக்கல் காப்பீஸோட அந்த டாக்குமெண்ட்ஸும் எப்போவுமே ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, export obligation period for export items related to defense, military store, aerospace and nuclear energy to be 24 months. ஓகேவா, ஆப்ளிகேஷன் பீரியட்னா என்னமா, ஒரு டைம் பீரியட், கோரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் இது டிஃபென்ஸ் ரிலேட்டடாக, மிலிட்ரி ரிலேட்டடாக, ஏரோஸ்பேஸ் ரிலேட்டடாக, நியூக்ளியர் எனர்ஜி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க, அப் டு 24 months வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து டைம் பீரியட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, நியர்லி 2 years. அடுத்தது பார்த்தீங்கன்னா,
Exim policy 2015 and 20 is expected to double the share of India in the world trade from present level of 3% by 2020. So this appears is to be the ambitions. Okay, so 2020 குள்ள இது என்ன பண்ணணும், இது நம்மளோட வேர்ல்டு லெவலில் நம்மளோட ட்ரேடோட லெவலை வந்து கிராஜுவலாக 3%லேருந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸிம் பாலிசியோட மெயின் கான்செப்ட்ஸாக இருந்தது. சரியா? ஸோ தீஸ் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த எக்ஸிம் பாலிசி. ஓகே, ஸோ அடுத்த டாபிக் பாரு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். அடுத்த டாபிக் என்னமா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். வித் எ வியூ டு த ஓவர் கமிங் த ஷார்ட் கமிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கிளியரன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் and an unstable physical regime. Okay, and with view to the attract larger foreign investment in India, the special economic zone policy was announced in April 2000. Okay, so அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கிளியரன்ஸ். ஓகே, அதாவது நம்ம எல்லா இதுக்குமே டெக்னாலஜிக்கு மற்ற கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அட்வான்ஸ்டுக்கு டெவலப்டு கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆப்சன்ஸ் ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வித்தின் அ கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் ரிஜிம்னா நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அரைஸ் ஆச்சு அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வித் எ வியூ டு அட்ராக்ட் லார்ஜர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. ஸோ நம்ம கண்ட்ரி நிறைய எஃப்டிஐ எஃப்இஐ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும், உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற பர்பஸுக்காக என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? ஸோ அதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as a part of economic reforms, the system of taking over land by the government for commercial and industrial purposes were introduced in the country. As per the Special Economic Zone Act of 2005, the government has so far notified about 400 such zones in the country. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. 2005 இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்லி நம்ம கண்ட்ரியில் எத்தனை ஜோன் கொண்டு வந்தாங்க, 400 ஜோன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. சின்ஸ் special economic zone deprives the farmers of their land and livelihood, it is harmful to agriculture. So in order to promote export and industrial growth in line with the globalization of special economic zone was introduced in many countries. Okay, so அந்த special economic zone கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கண்ட்ரிக்குள்ளே நிறைய அலோவ் பண்ணணும். அதுக்காக ஒரு பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோட இண்டஸ்ட்ரியல் செக்டாரை இம்ப்ரூவ் பண்ணணும், ட்ரேட் பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸுக்காக தான் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களோட லேண்டை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நிறையா அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு அட்வர்ஸ் இம்பேக்ட், ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. நிறையா லேண்ட் என்ன ஆக ஆரம்பிச்சது, டியூ டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. சரியா? இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் in Asia to recognize the effectiveness of the export processing zone. EPZ என்னன்னா எக்ஸ்போர்ட் SPZ அப்படிங்கிறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் செக்டார், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துகிட்டோன்னா அது ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கூடிய இண்டஸ்ட்ரி சைட்ஸ் வந்து அங்கே லொக்கேட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆனால் EPZ அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். குட்ஸ் அண்ட் சர்வீஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற பர்பஸுக்காக மட்டும் என்னது இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ண அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸை தான் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதில் இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன் ஏசியா லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன், ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னம்மா, ப்ரமோட்டிங் எக்ஸ்போர்ட். EPZ இது கொண்டு வந்ததோட மெயின் பர்பஸ் என்ன, எக்ஸ்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்காக இதை ஃபஸ்ட்டு எங்கே செட்டப் பண்ணாங்க அப்படின்னா என்னது, in 1965 கன்லா அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ EPZ model is in promoting export with Asia's first EPZ set up in Kandla in 1965. So the broad range of special economic zones cover free trade zone. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பாரு. ஃப்ரீ ட்ரேட்னா நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் அலாட் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், எக்ஸ்போர்ட் பர்பஸுக்காக பண்ணக்கூடியது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸு, எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஜோன், ஹைடெக் ஜோன், சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் பார்க்,
ஃப்ரீ போர்ட்டு, என்டர்பிரைசஸ் ஜோன்ஸ் அண்ட் அதர்ஸ். ஓகே, அப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறதுனா ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை ஹெட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜோன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது. அது என்னவாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் பார்க்காக இருக்கலாம், சரியா, சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்னோவேஷனோட கூடியதாக இருக்கலாம், ஓகே, போர்ட் ரிலவெண்டடாக இருக்கலாம், என்டர்பிரைசஸில் இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் we can formulate the special economic zones. Okay, so அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். டு என்கான்ஸ்னா என்னமா இன்க்ரீஸ். ஓகே, ஸோ அதோட மெயின் இது மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்கான்ஸ் த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்பெஷலி டு அட்ராக்ட் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அண்ட் தேர் பை இன்க்ரீஸிங் ஜிடிபி. ஸோ அதோட ஃபஸ்ட்டு மெயின் அப்ஜெக்டிவ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி த்ரூ அது மூலமாக நம்ம கண்ட்ரிஸோட, ஏன்னா யோசிச்சுப்பார், நம்ம கண்ட்ரியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன, லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கிறது தான், சரியா. அப்போ ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறப்ப என்னாகும், நம்ம கண்ட்ரியில் பாப்புலேஷன் அதிகம். அப்போ லாஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு என்ன பண்ண முடியும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஜிடிபி, நேஷனல் இன்கம் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். டு இன்க்ரீஸ் த ஷேர்ஸ் இன் குளோபல் எக்ஸ்போர்ட், வேர்ல்டு லெவலில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட எக்ஸ்போர்ட்டோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. டு ஜெனரேட் அடிஷ்னல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கிரேட்டராக என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஓகே, மெயின் திங் பார்த்தீங்கன்னா டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டு ப்ரொவைட் த பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர்ல்டு லெவலில் இருக்கிற அதர் டெவலப்டு நேஷனுக்கு ஈக்குவலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை நம்ம கண்ட்ரிலையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை இது பண்ணுறது, ஜென்ரலைஸ் பண்ணுறது. டு எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி இன் த குளோபல் மார்க்கெட். அப்போ எந்த கண்ட்ரியில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா. வித்தின் மியூச்சுவல் ஒரு கோஆப்ரேஷனோட, மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸோட நம்ம டெக்னாலஜிஸும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இதுதான் மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே, ஸோ இதுக்கு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக இருக்குது, இல்லை எக்ஸ்போர்ட்டட் ரிலேட்டடாக இருக்குது, இல்லை ஒரு டெக்னாலஜிக்கல் பார்க் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜியாகிரபிக்கலி டிமார்க்டு ஏரியா வித் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. ஓகே, அதாவது பாதுகாப்போடு இருக்கக்கூடிய லேண்ட் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அப்நார்மல் பிளேஸஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரீஸோ இல்லை என்ன பர்டிகுலர் இதுக்காக நம்ம அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொண்டு வந்திருக்கோமோ அதுக்கு ரிலேட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் ஜோனாக வந்து அந்த பிளேஸ் வந்து இருக்கணும், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இருக்கிற ஜோன் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அது இருக்கக்கூடிய செக்யூரிட்டியோடு இருக்கக்கூடிய லேண்ட் சர்ஃபேஸாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா administrated by single body authority. ஓகே, ஸோ சிங்கிள் பாடி அத்தாரிட்டினா நம்ம ஒரு தனி அமைப்பால் அதை என்ன பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகே, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஜோன் மாதிரி க்ரியேட் பண்ணி அது ரிலவெண்ட்டாக ஆக்ட் பாஸ் பண்ணி அது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கணும், சரியா. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் ப்ரொசீஜர். ஸ்ட்ரீம்லைன்னா நம்ம நெறிமுறைப்படுத்தப்பட்ட, அதாவது கண்ட்ரோலபிள். ஓகே, என்ன சொல்லலாம்னா சிஸ்டமேட்டிக்காக அப்படின்னு சொல்லலாம், சரியா. ஸோ இதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது ஹேவிங் செப்பரேட்டட் கஸ்டம் ஏரியா. அந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்ன பர்பஸுக்காக இது பண்ணுறோமோ அதுக்கான ஏரியா எப்படி இருக்கணும், செப்பரேட்டட் கஸ்டம் ஏரியாவாக இருக்கணும், சரியா. அது மற்ற இது வந்து அதுக்குள்ளே இன்டகிரேட் ஆகக்கூடாது. கவர்ன்டு பை மோர் லிபரல் எக்கனாமிக் லாஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சரியா. ஸோ என்னது, நிறைய லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் இங்கே வந்து நிறைய அலோவ் பண்ண மாட்டாங்க, போட விரும்ப மாட்டாங்க. அப்போ அந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தால் தான் என்னாகும், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லைசன்ஸ் வாங்குறது, டாரிஃபு, டாக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னம்னா தான் என்ன பண்ணுவாங்க, நிறையா ஃபாரினர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே போட ஆரம்பிப்பாங்க. அதனால் we can follow the liberalized economic laws. ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா greater freedom to the firms located in special economic zone. As a result they need
not respect the government rules and regulations. The social and environmental impacts were disastrous. Disastrous நம்ம affect. ஓகேவா? ஸோ இதோட அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபேம் எந்த இடத்துல அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணுறாங்களோ, என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட், அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா they can given the more freedom, greater freedom கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வரைக்கும் அதோட ஃபீச்சர்ஸ். பட் இதோட ரிசல்ட் என்ன, இந்த மாதிரி அதிகமாக லிபரலைசேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரியா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப the social and also the environmental impact என்னாகும், it should be affected. ஓகேவா? நிறையா பொல்யூஷன், ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறையா லிபரலைசேஷன். 2 minutes. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, as a result they did not respect. அப்போ அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகி they can create the monopoly. என்ன கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மோனோபோலியை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஸோ சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் வேர் டிசாஸ்டர்ஸ். ஓகே. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இப்போ ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய அந்த ஃபாரின் கம்பெனிஸ் அலோவ் பண்ண பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து என்ன ஆயிடுது, அதிகமாக கிரியேட் ஆகிடுது. சோஷியல் இம்பேக்ட் வந்து அதிகமாக அலைஸ் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்னென்னமா பார்த்தோம், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் ட்ரேட் ரிலேட்டடாக என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்தாங்க, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ், அதனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆர் யூ கிளியர்மா? தேங்க்யூ.